ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23/12/2020 உடைய ஹிண்டு நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இதில ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்க டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யுபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்க அங்க கேட்கலாம். அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னாலோ அல்லது இந்து நியூஸ் பேப்பருடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னாலோ அல்லது பிஏபி ஓகேங்களா, டெய்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏபியோட நோட்ஸும் வந்து என்னன்னா அந்த பிடிஎஃப்ல சேர்த்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நியூஸ் அந்த அளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா, புட் த ஃபார்ம் லாஸ் ஆன் ஹோல்டு, அப்ஹோல்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், இப்போ ஃபார்ம் லா ரிலேட்டடாக அஜிடேஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிலேட்டடான ஆர்டிக்கல் தான். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார்ம் லாவை இப்பொழுதைக்கு ஹோல்டில் போடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸோட ரைட்ஸை வந்து அப்ஹோல்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை அப்படின்றது தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. சரி, என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார்ம் லாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 வகையான ஃபார்ம் லாஸ் வந்து இருக்கையிலே பெரிய பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் மார்க்கெட் ஓகேங்களா. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபார்மர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஏபிஎம்சியில் தான் வந்து விற்கிற மாதிரி இருந்துச்சு. ஏபிஎம்சின்றது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கமிட்டியில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அந்த ஃபார்மர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சேல் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு புது சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவுட் சைடு த மார்க்கெட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஓகேங்களா. கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணிக்கலாம், குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ்ட்டை கான்ட்ராக்ட் போட்டு அவங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கலாம். தட் இஸ் கால்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். ஸோ அதுவும் கொண்டு வந்திருக்காங்க. பட் வித்தவுட் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுதான் முக்கியம். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றப்போ, ஒரு கமாடிட்டினா இப்போ வெங்காயம் வந்து நமக்கு பிரச்சனையாச்சு, கிட்டத்தட்ட ஒரு கிலோவோட விலை வந்து ₹100 மேலே போயிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயோட விலையை கட்டுப்படுத்துறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஓகேங்களா. அந்த வெங்காயம் விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா வந்து இடைத்தரகர்கள் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் வெங்காயத்தை வந்து ஹோர்டிங், அதாவது என்ன பதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து தடுக்கிறதுக்கு இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அப்படின்றது உறுதுணையாக இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட் ஓகேங்களா, இவ்வளோ தான் ஸ்டாக் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே ஸ்டாக் வச்சா அதுக்கு பேர் ஹோர்டிங், பதுக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நிறைய எவ்வளோ ஸ்டாக் ஹோல்டிங்னாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு லிமிட் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு நிறைய எசென்ஷியல் ப்ராடக்ட்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, ஹோர்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மூலமாக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபார்மர்ஸ் வந்து டைரெக்டாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அதை மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கெட்டில் கொடுக்கலாட்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்ட்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். எப்போ ப்ராடக்ட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா, ஃபார்மர்ஸுக்கு இப்போ இருக்கிற அந்த புது லா கொண்டு வந்ததில் இருக்க பிரச்சனை. சரி, இதில் ஃபார்மர்ஸ் வந்து என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க ஓகேங்களா, ஃபார்மர்ஸோட டிமாண்ட் என்ன ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் என்னென்ன டிமாண்ட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஓகேங்களா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் ஈவன் ப்ரைவேட் மார்க்கெட் வந்து செட்டப் பண்ணாலும் அதில் எம்எஸ்பி ஓகேங்களா, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் தான் அந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகணும். இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிஷனில் என்னென்னா, அந்த அளவுக்கு வந்து என்ன இந்த எம்எஸ்பி வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. பட் நீங்கள் ப்ரைவேட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அப்போ ப்ரைவேட்டில் வந்து நீங்கள் அதிகமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எம்எஸ்பியை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டில் இந்த ட்ரேடரு, கம்பெனி, அக்ரி பிஸ்னஸ் இவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான லிமிட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸோட இன்னொரு முக்கியமான பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ப்பரேட்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசனே என்னென்னா, இப்போ இருக்கிற சின்ன சின்ன ஃபார்மர்ஸால் மிகப்பெரிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி
அவங்களுடைய லேண்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்டிவேஷன் அப்படின்றது பண்ணுறது கஷ்டம். இதே இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொடுத்துட்டா அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணும், நிறைய லேண்ட் அப்படியே ஒட்டுக்கா வாங்கி அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா மெக்கனைசேஷன் அப்படின்றதெல்லாம் கொண்டு வருவாங்க. நிறைய வந்து டெக்னாலஜிக்கல் லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவாங்க. அப்போ ஓகேங்களா, அப்போது நீ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் கொண்டு வர்றது ஓகே. பட் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56.7% ஒர்க் ஃபோர்ஸ் வந்து எதில் இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய சர்வைவல் என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போயிடும் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 86.08% பீப்புள் இருக்காங்க. சரி, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால் 2 ஹெக்டேருக்கு கீழே வச்சிருக்கிற ஃபார்மர்ஸ் ஓகேங்களா. ஸோ இவங்க கிட்டத்தட்ட 86.08% இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பீப்புள் வந்து என்னென்னா மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்றாங்க. இதை தவிர ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணுற எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வர அல்லது வந்து என்னென்னா டைரெக்டாக வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டுக்கு விற்க சொல்கிறேன். அப்படின்னா நாங்கள் என்ன வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு டைரெக்டாக மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். மார்க்கெட்டை நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா குளோபலைசேஷன் லெவலில் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போவீங்க ஃபார்மர்ஸ் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கொண்டு போனால். அப்போ அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் எங்களுக்கு ஸ்கில்லும் கிடையாது, ட்ரைனிங்கும் கிடையாது, அண்ட் வி டோன்ட் ஹாவ் எனி எம்பவர்மெண்ட் ஓகேங்களா. இந்த இது எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற நாங்கள் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படேட்டிவ் மார்க்கெட்டில் போயிட்டு எந்த மாதிரி சர்வே பண்ண முடியும் அப்படின்ற கொஸ்டினும் இவங்க கேட்குறாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறது எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுவும் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷனில் வருது. அதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டியை இப்போ ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோ அப்படின்ற கவர்மெண்ட் நிறுவனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரிகேஷன் அப்படின்றது முக்கியமாக வந்து போர்வெல் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி தான் வருது. அப்போ கரண்ட் அப்படின்றது நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ ஃபார்ம் இரிகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இந்த மாதிரி பாதிக்கப்படும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் ப்ரைவேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ரைவேட்டை வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டில் தான் நாங்கள் வாங்க வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஹோல்டர்ஸ் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த மாதிரியான விஷயத்தை அதாவது என்னென்னா இந்த மாதிரியான இந்த நியூ ரிஃபார்ம்ஸ் அப்படின்றத கைவிட்டுட்டு இருக்கிற இதில் வந்து என்னென்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் 3ல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் அது ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேண்டமிக் ரிசலியன்ஸ். ஸோ ஓகேங்களா, பேண்டமிக் ரிசலியன்ஸ்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ இந்த பேண்டமிக் ரிசலியன்ஸ் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து பேண்டமிக்னா COVID-19 பீரியடு. இந்த COVID-19 பீரியடில் நமக்கு இந்த ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் நிறையா நம்ம எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்லிமெண்ட்ரி பேனல் ஸ்டாண்டிங் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து என்னென்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிறையா ரிஃபார்ம்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத நேற்று வந்து விட்டுருந்தாங்க. அப்போ அது பொறுத்து தான் இந்த எடிட்டோரியல் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் இப்போ பேண்டமிக் வரும்போது கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரலில் பேண்டமிக் நம்மக்கிட்ட அரைவ் ஆகும்போது ஓகேங்களா நம்மளுடைய நேஷ்னல் ஹெல்த் ப்ரொஃபைல் டேட்டா படி 2019 டேட்டா படி நம்மக்கிட்ட 1000 பீப்புளுக்கு ஒன்லி வி ஹாவ் அ 0.55 ஹாஸ்பிட்டல் பெட் தான் இருந்துச்சு ஓகேங்களா. நம்மகிட்ட பேண்டமிக் அரைவ் ஆகும்போது 1000 பீப்புளுக்கு 0.55 ஹாஸ்பிட்டல் பெட்டு தான் இருந்துச்சு ஓகேங்களா. அப்போ ஒருத்தருக்கு ஒரு பெட்டுன்னு கூட இல்லை ஓகேங்களா. 1000 பேருக்கு ஒரு பெட்டு கூட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 1000 பேருக்கு ஒரு பெட் 1000 பேருக்கு ஒரு பெட்டுன்ற கணக்கு கூட கிடையாது. 1000 பேருக்கு 0.55 அப்படின்ற பெட்டு அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரியான மோசமான நிலைமையில தான் நம்மளுடைய அந்த ஹெல்த் செக்டர் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்தியாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கம்மியாகிக்கிட்டே போகுது ஓகேங்களா. ப்ரொலாங்டு அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர ஹைலி கமர்ஷியலைஸ்டு ப்ரைவேட் செக்டார் ஓகேங்களா. நம்ம இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா இருக்காங்க. பட் இட் இஸ் ஹைலி கமர்ஷியலைஸ்டு அப்படின்றாங்க. ஏன்னா அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மணி அதுதான் அவங்களுடைய முக்கிய விருப்பம். அவங்களுக்கு மேலே ஒரு ரெகுலேட்டரி இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டரி அந்த அளவுக்கு அவங்ககிட்ட கிடையாது ஓகேங்களா. இதை தவிர என்னென்னா ஸ்ட்ரக்சரல் அசிமெட்ரி கிரியேட்டட் பை மிஸ்கைடட் பாலிசி. நம்ம கவர்மெண்ட் கொண்டு வர சில மிஸ்கைடட் பாலிசினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பணக்காரங்கள் மட்டும் ஈஸியாக சில விஷயங்கள்லாம் கிடைக்குது, மற்றவங்களுக்கு சில இது கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் வந்து ஏழைகளுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஆயுஷ்மான் பாரத் மாதிரி கார்டு கொடுத்தாலும் அதை ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தவறாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்குமே ரைட் டு ஹெல்த் ஓகேங்களா, ரைட் டு ஹெல்த் அப்படின்றத கவர்மெண்ட் ஃபுல்லி லீகல் இதாக கொண்டு வரல. கவர்மெண்ட் லேட்டஸ்ட்டாக நேஷ்னல் ஹெல்த் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ நேஷ்னல் ஹெல்த் பாலிசியில் நம்ம வந்து அதை வந்து ஜஸ்டிசபிள் ரைட்டாகவும் ஃபுல்லி லீகல் ரைட்டாகவும் கொண்டு வந்திருக்கலாம் ஹெல்த்தை. பட் அதை கொண்டு வர அவங்க தவறிட்டாங்க ஓகேங்களா. இதுக்கடுத்து முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து என்னென்னா அவுட் ஆஃப் பாக்கெட் போகாமல் இருக்க, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து அதிகமாக வந்து இந்த ஹெல்த்துக்காண்டி செலவு பண்ணாமல் இருக்க இன்சூரன்ஸ் அப்படின்றது கவர் இது போடுவோம். பட் இப்போ இன்சூரன்ஸ் இதை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அதை தவறுதலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கிரைசிஸை யூஸ் பண்ணி ஓகேங்களா. இது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, IRDAI அப்படின்றவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ஏஜ் ஓகேங்களா, நீங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியில் சேரணும் அப்படின்னா உங்களுடைய மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டாங்கன்னா 65 வயசுக்குள்ளே நீங்கள் சேர்ந்துருக்கணுன்றாங்க. அப்போது 65 வயசுக்கு மேலே இருக்கிற மக்கள் ஓகேங்களா, 65 வயசுக்கு மேலே இருக்கிற மக்கள் இன்சூரன்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா இப்போ அவங்களால வந்து என்ன ஒரு ஸ்டாண்டர்டு பாலிசியில் சேர முடியாது. அப்போ அந்த பீப்புளை வந்து நெக்லெக்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவங்க என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்களையும் இன்சூரன்ஸ் கவரில் கொண்டு வரணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் ரிலேட்டட் டு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட ஜிடிபியில் 2.5% அளவுக்கு வந்து அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு பேப்பர் 3 இருக்கட்டும் ஹெல்த்தில் வரும். அதே மாதிரி வந்து என்னென்னா பாலிசி இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் 2லையும் வரலாம், பேப்பர் 1ல் சொசைட்டியில் வரலாம், அல்லது எஸ்ஏ பேப்பர் ஓகேங்களா. எஸ்ஏ பேப்பரில் ஹெல்த் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ அதிலலாம் இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 years since Paris an opportunity to build a back better அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதாவது பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2015 UNFCCC அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கிளைமேட் சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வர்றது தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ஓகேங்களா. ஸோ இது 2015 பேச ஆரம்பித்து 2016 சைன் ஆகிருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 195 கண்ட்ரி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து US வந்து அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வந்துட்டாங்க ஓகேங்களா. சரி, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேர்ல்டோடைய டெம்பரேச்சர் ஓகேங்களா, நம்மளுடைய வேர்ல்டோட டெம்பரேச்சரை வந்து என்னென்னா 2 டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா, 2 டிகிரி செல்சியஸ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் அப்படின்னா இப்போ 1960 சைடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. இதே இது இண்டஸ்ட்ரியல் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றதெல்லாம் 1800லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் லெவல் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதிலிருந்து ஒன்லி 2 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான கோல் ஓகேங்களா. ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to give a development mechanisms ஓகேங்களா. எந்தெந்த கண்ட்ரிக்கு அந்த மாதிரியான டெவலப்மெண்ட் மெக்கானிசம்ஸ் தேவையோ, அதே மாதிரி எந்த கண்ட்ரிலாம் வந்து நிறைய இம்பேக்ட் ஆகுமோ, இப்போ நிறையா தீவுகள் இருக்குது கடலுக்கு நடுவில். அப்போது கிளைமேட் சேஞ்ச் மூலமாக பனிக்கட்டி நிறையா உருகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலோட நீர்மட்டத்தோட அளவு அதிகரிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஐலண்ட் கண்ட்ரிலாம் நிறையா வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கண்ட்ரியெலாம் நம்ம காப்பாற்றணும் ஓகேங்களா. அதே மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மூலமாக அதிகமாக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான் நமக்கு பாரிஸ் அக்ரிமெண்ட்டு. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட நமக்கு 5 வருஷம் ஓகேங்களா. கிட்டத்தட்ட டிசம்பர் 12 5 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 5 வருஷத்தை கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மிட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஒன்று வந்து யூரோப்பியன் யூனியன் அண்ட் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இப்போ யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2019 டிசம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் க்ரீன் டீல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. யூரோப்பியன் க்ரீன் டீல் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. இந்த யூரோப்பியன் க்ரீன் டீலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2050க்குள்ளே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளைமேட் நியூட்ராலிட்டியை அச்சீவ் பண்ண போகிறோம். கிளைமேட் நியூட்ராலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், கூடவும் இல்லை குறையவும் இல்லை, நாங்கள் எவ்வளோ வந்து கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அதை யூஸும் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரியான அந்த நியூட்ரல் ஓகேங்களா, அந்த நியூட்ரல் பொசிஷனுக்கு போகிறது அப்படின்றது தான். இதை தவிர அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஒரு விஷயமும் பண்ணாங்க. என்னென்னா 2015 அச்சீவ் பண்ண வேண்டிய கோலை ஒரு மிட் டேர்ம் கோல் மாதிரி 2030
கொஞ்சம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. 2030ல் கொஞ்சம் அச்சீவ் பண்ணணுன்றதை எடுத்துக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் 55% நம்ம வந்து என்னன்னா நம்ம கம்மி பண்ணணும். 1990 லெவல்ல இருந்து 1990 லெவலில் நம்மகிட்ட எவ்வளோ கிளைமேட்டோட அந்த டெம்பரேச்சர் இருந்துச்சோ அதுலேருந்து இப்போ ஒன்லி 55%, அட்லீஸ்ட் 55% என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காண்டி நிறைய வந்து முயற்சிகளை வந்து யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஈவன் இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் ஓகேங்களா, நமக்கு வந்து இந்த சோலார்லேருந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கெமிக்கல் இது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதோட ரேட்டு கிட்டத்தட்ட 82% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் யூரோ வந்து சேவ் பண்ணலாம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் மூலமாக தான் நிறைய நமக்கு ஹெல்த் இஷ்யூ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான வந்து இந்த ஃப்ளட்டு இதெல்லாமே கிரியேட் ஆகுது. ஸோ இதனால் ஆகிற செலவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறது மூலமாக பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட யூரோப்பியன் யூனியன் மட்டும் கிட்டத்தட்ட 100 யூரோ பில்லியன் ஓகேங்களா, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் வந்து சேவ் பண்ண முடியுன்றாங்க. 2050க்குள்ளே 3 ட்ரில்லியன் யூரோ வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சரி, இதில் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கடுத்து கோஆலிஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனையும் வந்து என்னென்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இதுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காண்டி லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த COP26 அண்டு COP25 இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து மிக முக்கியமான லெவலில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாலிசி, அதாவது கவர்மெண்ட் பாலிசி மட்டும் இந்த மாதிரி வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து தடுக்கிற மாதிரி இருந்தால் போதாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய அட்டென்ஷனும் ரிலேட்டட் டு இந்த இது வேணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேப்பர் 3 என்வரான்மெண்ட்டில் ஓகேங்களா. அதேமாதிரி ப்ரிலிம்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் பேஜை திருப்பினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லியோபார்டை பற்றி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் லியோபார்டு வந்து கிட்டத்தட்ட 3387 இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்துட்டோம் ஓகேங்களா. PIBயில் வந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈவன் நோட்ஸ் கூட வந்து குரூப்பில் அனுப்பிட்டேன் ஓகேங்களா. ஸோ அந்த குரூப்பில் போய் பாருங்கள். இதில் வெஸ்டர்ன் காட்ஸில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க 3387 ஓகேங்களா. பட் லியோபார்டு நம்ம கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷில் அதிகமாக இருக்குது, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, தேர்ட் வந்து கர்நாடகா ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஸோ லியோபார்டுக்குன்னு தனியாக வந்து ஏதாவது சென்சஸ் எடுப்பாங்களன்னா எடுக்க மாட்டாங்க. இந்த 2019 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டைகருக்கான சென்சஸ் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த லியோபார்டையும் கணக்கு எடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதுதான் ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு ஹெல்த் டேட்டா ஷோஸ் இந்தியா டஸ் நாட் நீட் அ 2 சைல்டு பாலிசி PCI ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 அப்படின்னு வெளியிட்டாங்க. இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்றது இது 5வது தடவை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 4 இது முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அந்த 4 இது பார்த்தீங்க அப்படின்னா 92, 93, 98, 99, 5, 6, 2015, 16, இப்போ 2018, 19 இந்த இதை எடுத்திருக்காங்க. இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே எடுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டியில் ஃபெர்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் எப்படி இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் எப்படி இருக்குது, நியூட்ரிஷன், அனிமியா, இன்ஃபன்ட் சைல்டு மோர்டாலிட்டி, ஃபேமிலி பிளானிங் எப்படி இருக்குது, இதெல்லாமே வந்து என்னன்னா தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே மூலமாக நமக்கு முக்கியமாக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா 2 சைல்டு பாலிசி அப்படின்றது தேவையில்லைன்றாங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து என்னென்னா இந்த ஃபெர்டிலிட்டி ரேஷியோவை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் எவ்வளோ குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க அப்படின்றது தான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ. இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா ரிப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ரிப்ளேஸ்மெண்ட் லெவல்னா எவ்வளோ குழந்தைகள் இறக்குது, அதாவது எவ்வளோ பேர் இறக்குறாங்க அதுக்கு ஏற்றாப்புல குழந்தைகள் பெற்றுக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து ஒரு சமநிலையை வந்து நம்மளுடைய மக்கள் தொகையில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னென்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நிறையா ஸ்டேட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இனிமேல் வந்து என்னென்னா மக்களை கஷ்டப்படுத்தி 2 சைல்டு தான் பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போக தேவையில்லை. தட் இஸ் கால்ட் 2 சைல்டு பாலிசிஸ். அதை நம்ம கொண்டு போக தேவையில்லை அப்படின்றாங்க ஓகேங்களா. இதான் அந்த நியூஸில் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபயர் ஃப்ளைஸ் டு ஷைன் எ லைட் ஃபார் பஸ்டர்ட் ஓகேங்களா. இதில் கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்ற ஒரு பறவையை பற்றி பேசியிருக்காங்க.
ஸோ இந்த பறவையை பற்றி பார்த்துட்டு அந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். கிரேட் இண்டியன் ஃபஸ்டர்ட் அப்படின்றது ஹெவியஸ்ட் ஃப்ளையிங் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் சப்காண்டினென்ட்டில். இந்த இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து டெரஸ்ட்ரியல் பேர்டு. ஏன்னா இது வந்து ராஜஸ்தானில் இருக்கும். அதிகமான மண் இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து என்ன இது வளரும். ஓகேங்களா. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1லேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு என்ன 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு இது வந்து என்ன ஒரு எக் தான் வந்து என்ன பண்ணும் இடும். அதனால் வந்து என்னென்னா இதனுடைய இந்த அதனுடைய குழந்தை இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து என்ன இது வந்து கிரேட் IUCNல பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. கிட்டத்தட்ட 40லேருந்து 50% ஆஃப் அந்த இது வந்து பாப்புலேஷன் ரிடக்ஷன் நடந்துருச்சு. இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்சால்மரில் வந்து இது அதிகமாக காணப்படுது. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், நாக்பூர், சோலாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா, பெல்லாரி, கோப்பல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா, கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அப்போ குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இந்த எல்லா ஸ்டேட்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் அப்படின்றது இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர இதை ப்ரொடெக்டட் ஏரியான்னு சில ஏரியா இருக்குது. அதுனா டெசர்ட் நேஷனல் பார்க்கு ராஜஸ்தான், ரொல்லப்பாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆந்திர பிரதேஷ், கெராரா வைல்ட் லைஃப் சாங்சுரி மத்திய பிரதேஷ். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து உங்களுக்கு ஃப்ளை ஆகுதுன்னு வைங்களேன். அந்த நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உயர் மின்னழுத்த கம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த இது வந்து என்னென்னா ஹை வோல்டேஜ் உள்ளது. ஸோ அப்போ அங்கேருந்து தூரத்துலேருந்து வர்ற பறவைகளுக்கு அப்படி ஒரு கம்பி அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியாது. ஸோ பக்கத்தில் வந்து திரும்ப முடியுமானா திரும்ப முடியாது. ஏன்னா அந்த பேர்டு வந்து நல்லா ஹெவி. ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்தோம் ஹெவின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால அதால் வந்து என்னென்னா உடனே திரும்ப முடியாது. பெரிய பேர்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த ஹை வோல்டேஜில் பட்டு இறந்து போயிடும். அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இதை தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த இது வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருக்கும் அந்த பேர்டுக்கு. அப்போ பேர்டு என்ன பண்ணிடும்னா தன்னோட பாதையை திருப்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்திருக்கு. இந்த ஃபயர் ஃப்ளைஸ் அப்படிம்பாங்க அந்த இதை. ஓகேங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சென்டர் டு செட்டப் அ டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் என்டைட்டி இன் 3 to 4 months. வாட் இஸ் டெவலப்மெண்ட் பிளான் என்டைட்டி? இப்போ என்னென்னா நம்ம பேங்க்கில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலோ ஏதோ ஒன்று பண்ண போகிறனால பேங்க்கில் போய் கடன் வாங்குவோம் வீடு கட்டுறதுக்குள்ளோ ஏதோ ஒன்று. இப்போது பெரிய பெரிய கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பெரிய பிரிட்ஜு போடுறது, ரோடு போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இப்போ கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வந்து ரன் ஆகுது. அப்போது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் பேங்க் கடன் கொடுத்தான்னு வைங்களேன். அது திருப்பி வரலைன்னு வைங்களேன். திருப்பி வரலை இல்லை ரொம்ப டைம் ஆகுது திருப்பி வர அப்படின்னா பேங்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஓகேங்களா. ஸோ அப்போது அந்த பேங்க்லேருந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காண்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் என்டைட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எந்தெந்த ஏரியாவில் வந்து கடன் கொடுக்க முடியலையோ அந்த ஏரியாவில் இவங்க கடன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. கடன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வந்துச்சு. ஓகேங்களா. இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா 5 வருஷத்துக்கு நம்மளுடைய கண்ட்ரியில் 2020லேருந்து 25க்குள்ளே நம்ம கண்ட்ரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி நிறைய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அண்டர் த ஸ்கீம் ஆஃப் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் ஓகேங்களா இந்த ஸ்கீம் கீழே நம்ம நிறையா ப்ராஜெக்டை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ வி நீட் ஏ செப்பரேட் என்டைட்டி டு கிவ் அ லோன். ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி தான் இந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் என்டைட்டி அப்படின்றத கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா. டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஓகேங்களா. மெயின்ஸில் பேப்பர் 3ல் கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.